Hi students, நம்ம 6th யூனிட்டோட சப்ளிமெண்ட் ரீடர் த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். ஸோ அந்த சப்ளிமெண்ட் ரீடர் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த சப்ளிமெண்ட் ரீடரில் அந்த லிட்டில் ஹீரோ என்ன பண்ணனா அப்படின்றது தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பீட்டர்ன்ற பாய் பற்றி தான் இதில் ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து பீட்டர் வந்து ஒரு 8 years old அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைக்குனா அந்த தண்ணி வராமல் தடுப்பான மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அது மேலே வந்து எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஏன்னா அது உடஞ்சிச்சின்னா அங்கே இருக்கிற அந்த டேம் தண்ணி ஃபுல்லாக என்ன ஆகிடும், ஊருக்குள்ளே வந்துடும். அப்படின்றதுனால ஈவன் ஃபார் த சில்ட்ரன்ஸ், ஸோ சில்ட்ரன்ஸும் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே அந்த டைக்ஸை வந்து கவனிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஹியர் பீட்டருடைய அம்மா வந்து பீட்டரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நான் கொஞ்சம் கேக் செஞ்சு வச்சுருக்கேன், இதை நீ எடுத்துகிட்டு போய் உன்னுடைய பிளைண்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துட்டு நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு, அதாவது இருட்டுறதுக்கு முன்னாடி, டார்க் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ வீட்டுக்கு வந்துடு, ஸோ அதனால் சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இடையில விளையாண்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணி இருட்டிட போகுது, அதனால் கம் பேக் டு ஹோம் சூன். A little boy was glad to go on such a errand and start off with a little light heart. So here அந்த லிட்டில் பாய் என்ன பண்ணான்னா, he was very glad. ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுறான்னா கிளம்புறான். ஸோ ஏன்னா இந்த மாதிரி வந்து அம்மா நம்மளை தனியாக அனுப்புகிறாங்க அப்படின்றது, அட் த சேம் டைம் அப்படியே கொஞ்சம் அப்படி சுற்றிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கோட கிளம்புறான். ஸோ அவனுடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுடைய ஹார்ட் எப்படி இருக்குதுன்னா லைட்டாக, அதாவது சாந்தமாக ஹாப்பியாக இருக்குது. He stayed with a poor blind man a little while to tell him about his work along the dike and about the sun and flows and the ships for out at sea. So here பீட்டர் வந்து அவனுடைய பிளைண்ட் ஃப்ரெண்டு கூட he was stayed, கொஞ்சம் நேரம் அவன் கூட இருக்கிறான். அப்படி இருக்கும்போது they are discussing about something. ஸோ ஏதோ ஒரு சில விஷயங்களை பற்றி பேசிகிட்ருக்குறாங்க. அதில் பீட்டர் என்ன பண்ணுறான்னா, அவன் நடந்து வந்தான் இல்லையா, ஸோ அவன் வந்த வழியில் என்னெல்லாம் பார்த்தானோ அதை ஃபுல்லாக என்ன பண்ணுறான், அவன் பிளைண்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அதில் வந்து அவன் அந்த டைக் மேலே நடந்து வந்ததை பற்றி சொல்கிறான். ஸோ அந்த சன்லைட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அண்ட் ஃப்ளவர்ஸ், ஸோ அந்த போகிற வர வழி ஃபுல்லாக சைடில் ஏதாவது ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூத்துருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அண்ட் ஷிப்ஸ், ஸோ ஃபார் அவே தூரத்தில் இருந்த ஷிப்ஸு பார்த்துருப்பான் இல்லையா, ஸோ அந்த ஷிப்பை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான் அவன் ஃப்ரெண்டுக்கு. Then he remembered his mother's wish that he should return before dark, and bidding his friend goodbye, he set out for home. So here, ஸோ அவன் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீ ரிமெம்பர் அவங்களுடைய மதருடைய விஷ் என்ன அப்படின்னா, பிஃபோர் டார்க், அந்த டார்க்குக்கு முன்னாடியே, டார்க் ஆகிறதுக்கு, அதாவது இருட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது அவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ உடனே என்ன பண்ணுறான், அவனுடைய பிளைண்ட் ஃப்ரெண்டுக்கு குட் பை சொல்லிவிட்டு ஸோ வீட்டுக்கு வர்றதுக்காக கிளம்பிடுறான். As he walked beside the canal, he noticed how the train has swallowed the water and how they beat against the side of the dike, and he thought of his father gate. So here, ஸோ பீட்டர் வந்து அந்த கேனல், ஸோ அந்த கேனல் பக்கத்தில் நடந்து வரான். அந்த கணவாய்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வழியாக நடந்து வரான். அப்படி வரும்போது he just noticed that, ஸோ ட்ரெயினெல்லாம் எப்படி இந்த வழியாக வரும், இந்த தண்ணியில் எப்படி அதெல்லாம் வருது, இந்த தண்ணியை தாண்டி எப்படி போகுது, இந்த வாட்டர் மேலே வருமா, அந்த வாட்டரை வந்து சால்வ் பண்ணிவிடுமா, அப்படியெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்குறான். ஸோ தென் அந்த தண்ணியை தாண்டி இப்போ அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டால் தான் என்ன பண்ண முடியும், அந்த ஷிப்பெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதருடைய கேட்டை பற்றி திங்க் பண்ணுறான். ஸோ அந்த கேட் எப்படி இருக்குது, ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, எப்படி அதை கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். As he walked along, he sometimes stopped to pick the pretty blue flower that grew beside the road, or to listen to the rabbit soft tread at the rustle through the grass. So here, அவன் வாக் பண்ணி நடந்து போயிட்டுருக்கிறான். அப்படி போகும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுறான்னா,
அந்த ரோட்டு ஓரத்தில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூத்துருக்கும் இல்லையா. ஸோ அதில் இங்கே நம்மளுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்பெஷலி தே ஆர் டெல்லிங் அபவுட் திஸ் ப்ளூ ஃப்ளவர். ஸோ இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவன் போயிட்டுருக்கான், அவன் ஜேர்னி ஸ்டாப் பண்ணி அந்த வழியில் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிச்சிக்கிறான். தென் ஸோ அந்த ரேபிட்டோடைய சவுண்ட்ஸும் கேட்குது. அந்த ரேபிட்ஸ் வந்து அந்த கிராஸில் நடந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அதனுடைய சவுண்டும் கேட்குது. ஸோ அதையும் நின்று அவன் என்ன பண்ணுறான், வாட்ச் பண்ணுறான். ஃப்ளவர்ஸ் பறிச்சிட்ருக்கிறான். ஸோ அந்த சவுண்ட்ஸை வந்து லிசன் பண்ணுறான். ஸோ அதை வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறான். But Afternoon smiled as he thought of visit to the poor blind man who had so few pleasure and was always so glad to see him. So here he thought about his friend. ஸோ அவன் வந்து அவங்க ஃப்ரெண்டை பற்றி திங்க் பண்ணுறான், அந்த பிளைண்ட் ஃப்ரெண்டை பற்றி. ஸோ அவனுக்கு வந்து ஒரு சில ஃபியூ ப்ளஷர்ஸ், ஒரு சில சின்ன சின்ன ஹாப்பினஸ் மட்டும்தான் கிடைக்கிது. பட் ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஆல்வேஸ் கிளாட், ஹாப்பியாக தான் இருக்கான். அவனை போய் பார்த்துட்டு வரும்போதே ஸோ நம்ம பீட்டர் எப்படி இப்போ ஃபீல் பண்ணான்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அந்த பிளைண்ட் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்தது அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. Suddenly he noticed that the sun was setting and that it was growing dark. So here இவன் இந்த மாதிரி வழியில் வந்து அந்த ரேபிட் பார்க்குறது, ஃப்ளவர்ஸ் பறிக்கிறது, இப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிறான். சடன்லி ஹீ நோட்டீஸ்டு. ஸோ அப்போ தான் அவன் நோட்டீஸ் பண்ணுறான் என்னென்னா சன் வாஸ் செட்டிங். ஸோ வந்து சன் செட் ஆகிட்டுருக்குது, இருட்டாக போகுது அப்படின்ற விஷயத்தையே அப்போ தான் அவன் கவனிக்கிறான். ஸோ இருட்டு வந்து வர தொடங்கிடுச்சு. Mother will be watching for me, he thought, and he began to run towards home. So here அவன் என்ன திங்க் பண்ணுறான்னா, மதர் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம வரோமான்னு சொல்லி நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறான். ஸோ திங்க் பண்ணிகிட்டே அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். I am glad too, they are so strong, he said to himself. If they gave way, water should become of us. This pretty field would be covered with water. So here, ஸோ அவன் நடந்து வந்துட்டு இருந்தான் இல்லையா, அப்போ வந்து அவங்க அப்பாவுடைய அந்த கேட்டை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இட் வாஸ் ஸோ ஸ்ட்ராங். ஸோ அந்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் நான் ரொம்ப கிளாடாக ஃபீல் பண்ணாத, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். ஸோ இப்போது இந்த கேட் ஓப்பன் ஆனாலோ இல்லைனா அந்த டைக்கு ஓப்பன் ஆனாலோ அது வழி விட்டுச்சுன்னா என்ன பண்ணோன்னா, அந்த தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்துடும். அப்படி தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா இந்த பிரிட்டி, இந்த அழகான ஃபீல்டு, இந்த லேண்ட் எல்லாமே இட் வாஸ் கவர்டு வித் வாட்டர், ஃபுல்லாகவே இந்த தண்ணி நிரம்பிடும். ஸோ அப்போ எங்களுக்கு வந்து அது பார்க்கவே நல்லா இருக்காது. Father always called them the angry water. I suppose he thinks they are angry at him for keeping them out so long. So here எங்கள் அப்பா எப்போவுமே என்ன சொல்வாருன்னா, ஸோ இதை வந்து ஆங்க்ரி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நினச்சிக்குவேன் ஒருவேளை எங்கள் அப்பா வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி இப்படி விடுறாரு இல்லையா, ஸோ அந்த தண்ணியை வந்து இந்த பக்கம் வர விடாமல் தடுத்து வச்சுருக்கிறாரு இல்லையா, ஸோ அதனால் மேபி அந்த வாட்டரெல்லாம் வந்து எங்கள் அப்பா மேலே கோவமாக இருக்குது போல். ஸோ தட்ஸ் வை ஹீ கால்ட் ஆங்க்ரி வாட்டர். ஸோ அதனால தான் இவர் வந்து ஆங்க்ரி வாட்டர் அப்படின்னு கூப்பிட்றாரு போல். அப்போ மேபி அந்த வாட்டர் என்ன, எங்கள் அப்பா மேலே வந்து கோவமாக இருக்குது, அதனால அது ஆங்க்ரி வாட்டர். Just then he heard a noise. It was the sound of trickling water. He stopped and looked down. There was a small hole in the dike through which the tiny stream was flowing. So here, ஸோ அந்த வழியாக நடந்துட்டு வரும்போது அவனுக்கு ஒரு நாய்ஸ், ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த வாட்டர் தண்ணி ஊற்றுற சவுண்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, ஹீ ஸ்டாப்டு தேர். ஸோ அந்த இடத்துல நின்று அவன் எங்கேருந்து இந்த சவுண்டு கேட்குது, எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணுறான். ஸோ அப்படி வாட்ச் பண்ணும்போது there was a small hole in the dike. ஸோ அந்த டைக் இருக்கு இல்லையா, தண்ணி வராமல் தடுத்து வச்சுருக்குறாங்க இல்லையா, ஸோ அதில் ஒரு ஸ்மால் ஹோல் ஒன்று இருக்குது. ஸோ அது வழியாக டைனி ஸ்ட்ரீம்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து லீக் ஆகி ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. Any child in Holland is frightened at the thought of a leaking in the dike. So here, இப்போ நான் பார்த்த இந்த விஷயத்தை எனி சைல்டு ஃப்ரம் த ஹாலண்ட், ஸோ இந்த ஹாலண்டில் இருக்கிற
எந்த ஒரு குழந்தை பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக இதை பார்த்து பயப்படும். அந்த மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பயம் வரும். பிகாஸ் லீக்கேஜ் ஆஃப் த டேக். ஸோ ஏன்னா அப்படி தண்ணி லீக் ஆகிறதுனால அது நைட்டு விடியறதுக்குள்ளே என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி அந்த ஹோல் பெருசாகி தண்ணி ஃபுல்லாக என்ன ஆகிடும், வில்லேஜ்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் நான் மட்டும் இல்லை, எந்த சைல்டு பார்த்தாலும் பயப்படுவாங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ண ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுவாங்க.